தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. இந்த கராத்தே டோர்னமெண்ட் விஷயத்த இமீடியட்டா கண்ணுக்கினியால் கிட்டையும் முத்துமொழி கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணுமே. இங்க யாரு கண்ணுக்கினியா, நான் சொல்றத மட்டும் கேளு. தேவையில்லாம ஊர் விஷயத்துல தலையிட்டு மூக்க நுழைச்சுக்கிட்டு நீயே உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்காத. எனக்கு நான் சொல்ல வரத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடுங்க. ஹலோ ஆதி சார். ஆதி சாரா? அவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? ஹலோ மிஸ்டர் முத்துமொழி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் ஆதி சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல பாப்பா மேடம் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க முத்து, உங்களை கேட்டதாவும் சொல்ல சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். திடீர்னு கால் பண்ணிருக்கிறியா? என்ன சார், எது விஷயமா? ஒரு முக்கியமான நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? என்ன சார் விஷயம்? கண்ணுக்கினியால் பக்கத்துல இருக்காங்களா? இருக்கிறா சார், பக்கத்துல தான் இருக்கிறா. குட், அப்ப கரெக்டான டைம்ல தான் கால் பண்ணிருக்கேன். நம்ம ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அதான் கராத்தே டோர்னமெண்ட்க்கு அதுக்கான டைம் இப்போ வந்தாச்சு. கண்ணுக்கினியால் களத்துல இறங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல வரேன். சார் சார் என்ன சொல்றீங்க? ஆமா முத்து, மும்பைல கராத்தே டோர்னமெண்ட் நடக்குது. 15 days ட்ரைனிங், அப்புறம் மேட்ச் நடக்க போகுது. 3 செட் ஆஃப் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். அந்த 2 லெவல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க 3rd லெவல்ல ஃபைனல்ஸ்ல மீட் அப் பண்ணுவாங்க. இது எல்லாமே முடியறதுக்கு எப்படி ஒரு 1 month ஆகும். ட்ரைனிங், அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 3rd லெவல் அப்படின்னு போறதுக்கு கண்டிப்பா 1 month எடுக்கும். என்னாச்சு? என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கறா? சார், மேட்ச் எங்க என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க. கண்ணுக்கினியால நான் அனுப்பி வைக்கிறேன். ஆதி சார் கால் பண்ணிருக்காங்க. மேட்ச்னா அப்போ கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெளிவா போட்டோ எடுத்து பொன்னியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன், பாத்துக்கிறீங்களா? சரிங்க சார், அனுப்பி விடுங்க. பொன்னிக்கிட்ட மட்டும்தான் அந்த பெரிய போன் இருக்குது, அந்த பிளேட்டை நான் வாங்கி பாத்துக்கிடுறேன். ஓகே முத்து, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமாவே கண்ணுக்கினியாலோட வெற்றியை பார்க்க தான் போறீங்க. சரி, ஓகே, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஃபைனலா கால் பண்ணி சொல்லுங்க. ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பா கேளுங்க, நான் பண்ணி தரேன். சரிங்க சார், சரியான நேரத்துல தான் அந்த விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முத்து, ட்ரைனிங் அண்ட் காம்படிஷன் ரெண்டுமே மும்பைல ஓகே தானே உங்களுக்கு? ஐயா, எனக்கு அந்த ஊரு அதெல்லாம் முக்கியம் இல்ல சார், அந்த பிள்ளை ஜெயிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். ஓகே முத்து, தென் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வைக்கவா? சரிங்க சார். கண்ணுக்கினியாளுக்கு டோர்னமெண்ட்னு சொன்னோனே முத்துவோட குரல்ல எவ்வளவு சந்தோஷம். பொண்டாட்டியை ஜெயிக்க வச்சு பாக்குற ஒரு ஆம்பளையும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஐயோ செல்லம், இவ்ளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது செல்லம். நீ என்கிட்ட விட்ட அதே சவால நான் உனக்கு விடுறேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உன்னால ஃபேக்டரி என்ன ஃபேக்டரி ஒரு செங்க கொல்ல கூட நட்டு வைக்க முடியாது. பாத்துடலாமா? என்னங்க, ஆதி சாரா ஃபோன் பண்ணாங்க? என்னங்க சொன்னாங்க? ஆமால, ஆதி சார் தான் ஃபோன் பண்ணாங்க. கண்ணுக்கினியா, நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுல. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், கராத்தேக்கு மேட்ச் நடக்குதாம்ல, உன்னை அந்த மேட்ச்ல கலந்துக்க சொல்றதுக்கு தான் ஆதி சார் போன் அடிச்சாங்க. இங்க கண்ணுக்கினியா, அடுத்த மாசம் முழுக்க மேட்ச் இருக்குமா? தேதி என்ன? இன்னைக்கு நவம்பர் 22 ஆயிடுச்சு. டிசம்பர் ஃபுல்லா மேட்ச் நடக்குமா? இங்க வீட்டுக்கு போய் பொட்டி படிக்கையில ரெடி பண்ணி வை. அடுத்த வாரத்துல நீ கிளம்புற மாதிரி இருக்கும். இருங்க 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 இருங்க, என்ன நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, அந்த கராத்தெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. மறுபடியும் என்னால அதை எடுத்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன உசுரோட வச்சு எரிச்சுப்படுவாங்க. வேணாங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த கராத்தே வேணான்னு சொல்லிதான் எங்க அம்மா பாட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் என்ன அதுல வச்சுப்படாதிய. என் மனசை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்தி இருக்கிறேன். எனக்கு கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க, மாமியாரு, குழந்தைனாருன்னு முக்கியம்னு நான் உங்களுக்குள்ள வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னோட மனசை மறுபடியும் மாத்தி கராத்தேக்குள்ள கொண்டு போயிடாதீங்க. கண்ணுக்கினியா, லே முத்து, என்ன எதை சொன்னாலும் அதை மறுத்து பேசி உன் இஷ்டத்துக்கே ஆடிட்டு இருக்க. புருஷங்காரன் பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றலனாதான் தப்பு. நான் உன்னை ஜெயிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியாமலாம் இல்லைங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்ன திமிரு? வேற ஒண்ணும் இல்ல. நீ பேசுறத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லார்கிட்டயும் எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கிற நீ. என்னைய பார்த்தாலும் எங்க அம்மாவை பார்த்தாலும் மட்டும் அடங்கிக்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். என்னங்க, என்ன வார்த்தை சொல்லிவிட்டிய? பிறகு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னைய என்ன சொல்லுவாங்க? கடைசியா கேக்குறேன், என்னோட ஆசை, என்னோட விருப்பம் எல்லாமே நீ இந்த கராத்தே டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறது தான். உன்னையால போய் கலந்துக்க முடியுமா முடியாதா? மன்னிச்சுக்கிடுங்க, நான் என் மனசை மாத்தினது தான். என்னால இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியாதுங்க.
முடியாது. உன்னை எப்படி ஒத்துக்கிட வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க நாளைக்கு காலையில ஆத்தங்கரை பக்கம் வா, அப்ப சொல்றேன். என்னங்க தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு பிளாக்மெயிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்க. சச்ச, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நாளைக்கு காலையில வந்து பாரு, உனக்கே புரியும். லே மாப்ள, லே நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு பிடிக்காம அந்த விஷயத்த பண்ணாதல. அந்த விஷயத்துல விளையாடுறது ரொம்ப தப்புல. நீ வருஷம் வருஷம் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கதான். இருந்தாலும் அதை வச்சு இத விளையாடுறது சரியா படலல. லே வேம்பு, எனக்காக ஒரு விஷயத்த பண்ணுவா. நான் ஆசைப்பட்டு கேட்டா அவ கண்டிப்பா அதை நிறைவேற்றுவான்னு நினைச்சல. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு, அவ எனக்காகவும் பண்ண மாட்டா, என்னோட ஆசைக்காகவும் பண்ண மாட்டா. அதுக்குதான் வேற வழி இல்லாம நான் இந்த விஷயத்துல இறங்க போறேன். லே காலையில 8 மணிக்கு ஆத்தாங்கரைக்கு வர சொல்லு, நான் கிளம்புறேன். என்னங்க நில்லுங்க. கணிக்கினியா, அவன் பேசுறத நினைச்சு வருத்தப்படாதப்பா. அண்ணே என்னன்னு சொல்லிட்டு போறாவ? நாளைக்கு காலையில எதுக்கு வர சொல்றாங்க? காலையில 8 மணிக்கு ஆத்தாங்கரைக்கு வாப்பா, உனக்கே புரியும். லே வேம்பு வாழ. சரிப்பா, நான் வாரேன். என்னது இது? எப்படியாவது என்ன ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்னமோ பண்ண போறாங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. ஐயோ, ஏ ஆடு மேய்க்கிற பாப்பா, என்ன ஆத்தா? ஊருக்கு புதுசா? உன்னை இந்த வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏ ஆத்தா, கண்ணு குருடா போயிருச்சா? எனக்கு தெரியல, நான் தான் சரஸ்வதி மாவ. கண்ணு குருடா போயிடுச்சாவா? இந்தாடே சரஸ்வதி மாவளே, வந்தனா ஆட்டல புடிச்சு பிரியாணி போட்டுருவேன். பிரியாணி ஆ போடுவீங்க போடுவீங்க. நாங்க மட்டும் என்ன சும்மாவா? மாட்டை புடிச்சு பீஃப் கறி போட்டு விட்டுருவேன். என்னது பீஃப் கறியா? ஏ ஆடு மேய்க்கிற அம்மனி, நான் என்னடி பண்ண உன்னிய? என்ன எதுக்குடி பீஃப் கறி போடுவேன்னு சொல்ற? தரவு நான் பேசாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்க ஆத்தா என்னைய வம்பளத்துக்கிட்டு இருக்குது. ஏய் அவ அப்படித்தாண்டி, அவளுக்கு பொழுது போவலன்னு போறவங்க வரவங்களை எல்லாம் வம்பளத்துக்கிட்டு இருப்பா. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு என்னைய கறி போட்றாத என்ன? அங்கேயும் கொஞ்சம் சொல்லி வை. என் ஆட்டை பிடிச்சு பிரியாணி போட்டு வாழாமே. ஆமாண்டி சரஸ்வதி மாவளே, பிரியாணி தான் போட போறேன். என்னைய பார்த்து கண்ணு குருடான்னு கேக்குறவ? நேத்து தான் பிறந்த மாதிரி இருக்கு. பொசுக்குன்னு இவ்வளவு பெருசா வளர்ந்து நின்னா நமக்கு என்ன தெரியுதா? நீ எல்லாம் ஆட்டை ஓட்டிட்டு வந்து ஆடு மேய்ப்பேன் நான் கனவா கண்டேன். ஆமா, உங்க அம்மா இங்க வயலுக்கு வேலைக்கு போயிச்சாத்தா? உன்னை ஆடு மேய்க்க விட்டுவிட்டு அவ வயலுக்கு போயிட்டா. எல்லாம் நல்லா பொழைச்சுக்கிறிய போங்க. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சா என்னவா? படிச்சுட்டு தான் கிடந்தேன். பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு என்னத்துக்குன்னு 8ஆவதுல நிப்பாட்டி பிடிச்சு. கூறு கெட்டவ, அவளுக்கு வேலை செய்ய ஆள் இல்லன்னு உன்னைய படிப்பு நிப்பாட்டி விட்டு விட்டாளா? பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு என்னத்துக்குன்னு கேட்டு கடைசியில எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம தானே பண்ணிட்டு இருக்கிறிய? அப்படி சொல்றீ லைலா குட்டி? என்ன பண்ற தாத்தா, எங்க அம்மாக்கு உன்ன மாதிரி புத்தி இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு பேத்தியா இருந்தாலும் அதை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஆனா எங்க அம்மா அப்படியா? பெத்த புள்ள என்னை ஆடு மேய்க்க விட்டுக்கிட்டு இருக்கு. நீ பெரிய மனுஷி தானே, ஒரு வார்த்தை எங்க அம்மாட்ட சொல்லி பாரு. என்னத்துக்கு நீ காசு கட்டி படிக்க வைக்கிறியான்னு என்னையவே திருப்பி கேப்பா. உங்க அம்மாக்கெல்லாம் என்னையால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன லைலா? கூறு கட்டவனே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காடி? மாட்ட அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிற. மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்காம யானை அடிக்கிற மாதிரி அடிக்க முடியும்? இது ஜோக்கா? இல்ல இதுதான் உங்க ஜோக்கான்னு கேட்டேன். உனக்கு வர வர வாய் ஓவர் ஆயிடுச்சுடி. ஆமா, என்ன சொல்லுது ஆத்தா குட்டி? ஆதவும் ஆத்தா குட்டிட்டே போய் கேளுடி. என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குற? உன்கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். வேற வழி, நீ தானே என்னைய வாங்கி வச்சிருக்கிறவ. ஓய் என்னடி லைலா, 3 வேளை சோத்தையும் போட்டுக்கிட்டு உன்னைய நல்லா பராமரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க என்கிட்டயே வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறவ? என்னது என்ன கணக்கு? ஏண்டி இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? 3 வேளை சோத்தை என்னமோ கஷ்டப்பட்டு எனக்காக சம்பாரிச்சு இந்த வீட்டுல வளர்க்குற நாய்க்கெல்லாம் பெடிகிரி அது இதுன்னு போடுவாளே, அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குறவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறவ. காலையில அவுத்து விட்டா நானே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு சாயங்காலம் கட்டுத்துறையில வந்து நானே குத்த வச்சு உக்காந்துக்கிடுவேன். இவ 3 வேளை சோத்தை போட்டு என்னைய பராமரிச்சாலாம். பராமரிச்சு புல்லு கட்ட என்ன காசுக்கா வாங்குன? போய் புடுங்கிட்டு வார. அப்படி இல்லனா என்னை அவுத்து விட்டுறவ, நான் போய் மேய்ஞ்சிக்கிட்டு வந்துருவேன். என்ன ஆத்தக்குட்டி, லைலாக்கு ரொம்ப ஓவரா வாய் வந்துருச்சு. அதாண்டி பேத்தி குட்டி, எனக்கும் தெரியல. 4 காலையும் பிடிச்சு கட்டி வச்சு சூடு வச்சாதான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நானே சரி பாவம், ரொம்ப நாளா நம்ம லைலா மஜ்னு சுத்திக்கிட்டு இருக்கே, சரி சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா ரொம்ப வாய் பேசுதே. வேண்டாம் பிரிச்சே கிடக்கட்டும். ஏ பேத்தி குட்டி,
நீ எவ்வளவு நாளைக்கு தான் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருப்ப? அதான் உன்னை மிங்கிள் பண்ணி விடலான்னு பார்த்தேன். அதுக்கு தான் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மஜ்னு இருக்கறாப்ல. ஏய், மஜ்னு என் பிரசன்ட் டி. அவன் எப்படி எக்ஸ் ஆனா? ஏய், உன்னையெல்லாம் கழட்டி விட்டு அவன் ரொம்ப நாள் ஆகுது. உனக்கு தெரியாதா? அவனுக்கு இப்ப உன்னை விட சிலுக்கு தான் முக்கியம். ஏய், அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லாதேடி. அவன் ஏன் ஆளு? எங்கிட்ட நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் ஏன் ஆளு அவன் ஏன் ஆளுன்னு. ஆனா அவனை பாரு, அழகிய லைலான்னு உன் கூட பாட்டு பாடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன்னு சிலுக்கு கூட சேர்ந்து பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்கான். என்னடி சொல்ற? இல்ல என்ன சொல்ற நீ? அப்ப நான் மட்டும்தான் அவனை உருகி உருகி காதலிச்சிருக்கேன். அந்த பாவி பையன் என்னைய விட்டுட்டு அந்த சிலுக்கு கூட போய் ஆடிக்கிட்டு இருக்கானா? வரட்டும், வந்து வாயிலே 4 மிதி மிதிக்கிறேன். சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேனா? ஐயோ ஐயோ, ஆத்தகுட்டி, பசி உயிர் போகுது. வா சோத்த போடு. உன்னைய தேடிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். வீரமதனி தான் சொல்லுச்சு நீ மாடு மேய்க்க போயிட்டேன்னு. சரிதா, லைலாவை ஓட்டிட்டு போ, நான் பின்னாடி நடந்து வரேன். லைலா வா. சார், இந்த வேம்பு பையன், அந்த வீணா போன அந்த விளங்காத பையன் என் நெஞ்சில காலை எட்டி உதச்சு மிதிச்சு புட்டானே. அவனை சும்மா விடுறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அவனை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அதே நினைப்பால இருக்குது. எப்படியாவது இந்த மேடம் கிட்ட சொல்லி அவனை தூக்கி போடணும். குமாரே, காளே, என்ன குமாரே, பட்ட பகல்ல இப்படி உட்காந்துட்ட? அட போல, பட்ட பகலா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன, மனசுலாம் ஒரு மாதிரி வலிக்குதுல. அள்ளிக்கு கல்யாணத்தை நினைச்சு தானே வருத்தப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், சீக்கிரமா மாப்பிள்ள அமையும்ல. டேய், அதெல்லாம் நினைச்சு நான் ஒன்னும் வருத்தப்படல. அதான் நம்ம மச்சான் இருக்காப்ல, என் பொண்டாட்டியோட தம்பி, அவனதான் அள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுட்டேன். யாரு? தமிழா? அவன்தான். என்ன காளி பதற? என் மச்சான் அவன தங்கச்சி வாழ்க்கை போதுங்கிறதுனால பதறியோ? லே, செவிலே விட்டுப்படுவேன். யார மச்சாங்கிற? அந்த வேம்பு பையன் எனக்கு மச்சானா? என் தங்கச்சியை கட்டிக்கிட்டா மச்சான் ஆயிருவானா? மச்சானும் மாமா உறவுங்கிறது ரொம்ப புனிதமான உறவுல. அதையெல்லாம் அந்த வேம்பு கூட வச்சு என்னைய பாக்காத. ஊர் மக்கள் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி பேசிவிட்டு என்னை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு போட்டான். அவனையெல்லாம் நான் மச்சானை கூப்பிடணுமா? ஆஹா, மீன் வலையில வந்து சிக்குன்னு பார்த்தா திமிங்கலமே வந்து சிக்கி இருக்குதே. நம்ம வேம்பு அடிச்சாதானே நம்ம மாட்டுவோம், பிரச்சனையாவும். இவங்க மாமா மச்சான் சண்டைய கிளப்பி விட்டுவிட்டா நம்ம தப்பிச்சிடலாம், இவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். ஏதோ அந்த வீரா புள்ள என் கூட பிறந்து தொலைஞ்சிட்டாலேன்ற பாவத்துக்காக அந்த பையனை உசுரோட விட்டு வச்சிருக்கிறேன். இப்ப வரைக்கும் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். கல்யாணம் பண்ணி கொடுத்த 2 வருஷத்துல ஒரு புள்ள குட்டி கொடுக்க முடிஞ்சிச்சு அவனால. என் தங்கச்சி என்னைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து என் வாசப்படி வந்து நிக்கிறாளோ அன்னைக்கு இருக்குது அந்த பயலுக்கு உசுரோட வச்சு கொளுத்தி புட்டுருவேன். சரி காளி, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறவன்? உட்காரு வா, 2 கட்டிங்க போடு, அப்பதான் நல்லா இருப்ப. யோ, அதெல்லாம் வேணாயா, ஏற்கனவே டாக்டர் உடம்பு ஃபுல்லா அரிச்சிருச்சு. இதுக்கு மேல குடிச்ச அவளை தான் நீ செத்தன்ட்டாய. பிறகு குடிச்சிட்டு போனா என் பொண்டாட்டி வர ஏசுவா. குடிய விட்டே 6 மாசத்துக்கு மேல ஆகுது மாப்ள. லே, டாக்டர் சொன்னது போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிற. அவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நீ உட்காரு வா, உன் கூட பேசி சிரிச்செடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளாம் ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷங்க, இப்படியா பொண்டாட்டி குடும்பம்னு இப்படி போய் உட்காந்து கிடக்கிறது? வாழ ஒரு நாள் தானே, நல்ல ஜாலியா இரு. இல்லை மாப்ள, அது இல்ல, நீ வா காளி, பாத்துக்கிடுவோம். 6 மாசமா குடிக்கல, ஒரு நாள் குடிச்சா செத்து போயிட போற. வா. சரி, இவ்வளவு தூரம் கூப்பிடுற, வாரேன். லே குமாரே, நான் குடிக்கிற விஷயம் எக்காரணத்துக்கு ஒண்ணு என் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது, எங்க அப்பனுக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதான், குடிச்சு சாவரணும் இல்லையா, அவங்க பேசியே என்ன சாவடிச்சு விடுவாங்க. சரில சரில, சொல்ல மாட்டேன். இந்தா குடி. அந்த வேம்பு பயல காலி பண்றதுக்கு நீ தான் சரியான ஆளு. குடி குடி, நல்லா குடி. என் கௌரவத்தை நான் திருப்பி கொண்டு வரதுக்கு நான் ₹1,00,000 செலவு பண்றதுக்கு கூட யோசிக்க மாட்டல. உன்னை இப்படியே குடிக்க வச்சு அந்த வேம்பு பயலுக்கும் உனக்கும் சண்டைய மூட்டி விட்டு அவனை ஒரு வழி ஆக்கல. என் பேரு குமார் இல்ல. லே குமாரே, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேனா, அதான் தலைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஏறுதுல. லே, அதுக்குதான் அப்பப்போ ஒரு கட்டிங்க போடணுங்கிறது. இத்தனை நாளா குடிக்காம இருந்திருக்கிறியே, ஆச்சரியமா இருக்குது போ. ஆனா எனக்குமே உன் தங்கச்சியை பார்த்தா வருத்தமா தானே இருக்குது. அவன் புள்ள குட்டியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது உன் தங்கச்சி மட்டும் குழந்தையே இல்லாம இருக்குது. இனிமே வேம்புக்கு குழந்தைய பிறக்கிற பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமே. வீரா ரொம்ப பாவம், வீரான்னு நல்ல வீரமா பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம பண்ணிவிட்டீங்களே. ஏய் ஆமாண்டா, அதான் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல.
என் தங்கச்சி எவ்வளவு பாவம் தெரியுமா? அவனையெல்லாம் கட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன லேய் காளி, இந்த பாட்டில உடைச்சு போட்ட மாதிரி அந்த வேம்பு பையில சல்லி சல்லியா நொறுக்கி போடணும்னு தோணுதுல. சரி சரி விடுமாப்ல, கோவப்படாத. என்ன அந்த வேம்பு பையில ஏதாவது பண்ணணும் அதானே? ஆமால, அவனால நான் அசிங்கப்பட்டதுதான் ஜாஸ்தி. எங்க போனாலும் என்ன வேம்ப பார்த்து பயந்துகிட்டு இத்தனை நாளா வீட்டுக்குள்ளே கடந்தியா? அன்னைக்கு திருவிழால உன்னை எட்டி மிதிச்சானே, உன்னை ஓங்கி அரைஞ்சானேன்னு இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் என் காதால கேட்கும் போது அந்த பயல இப்படி சல்லி சல்லியா நொறுக்கணும்னு தானே தோணுது. பாரு காளி, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தங்கச்சிக்கு அவனை கட்டி வச்சுட்டீங்க. அவ தாலிக்கு எந்த பிரச்சனையும் வராம உன் கௌரவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பையனை சும்மா தட்டி விட்டுருவோம் என்ன? ஆமா மாப்ள, நீ சொல்றது சரிதான். அந்த பையனை நான் சும்மாவே விடமாட்டேன், விடமாட்டேன். என்ன காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி காத்து வாக்குல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறியா? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் நானும் குழலியும். அதான் என்னன்னு கேட்டேன். அது அரிசி நல்ல அரிசியா இருக்கே, எங்க மதனி வாங்குனீங்கன்னு கேட்டுச்சுங்க. மதனி போய் மூடுப்ல, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அரிசி நம்ம அண்ணாச்சி கடையில வாங்குறதான்டா. நம்ம பிறந்ததுல இருந்தே அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன புதுசா கேட்டுக்கிட்டு இருக்கிறவ? அண்ணாச்சி கடையில வாங்குறதானே? சரிண்ணே சரிண்ணே. வீரா, இந்த ஒரு தேங்காய் போதுமா? இன்னும் எல்லாம் இந்த தேங்காய் இருக்குதா? தேங்காய் நிறைய கிடக்குது மாமா, உரிக்கிறதுனா எல்லாத்தையும் சேர்த்து உரிச்சிடு. காய வச்சு என்ன கூட ஆட்டிக்குவேன்ல. சரிடி, அப்ப இங்க இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் உரிச்சிடுவா. உரி மாமா. ஏனுங்க மாமா? ஏனுங்க மாமாவா? என்னல மரியாதை ரொம்ப தூக்கலா இருக்குது. மத்தியான சாப்பாட்டுக்கு காரத்தை தூக்கலா போட சொன்னீங்கல்ல, அதான கொஞ்சம் மரியாதையும் சேர்த்து தூக்கலா போட்டிருக்கிறேனுங்க மாமா. ஆத்தாடி, ரொம்ப தான் தூக்கலா போட்டுட்டீங்க போங்க. சரி, என்னத்துக்கு கூப்பிட்டவ? அது ஒண்ணும் இல்ல மாமா, குழலிக்கு வயசாயிட்டே போகுது, அதான் அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கலாமேன்னு. பாத்துடுவோம்டா. நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறேன், நீயும் கொஞ்சம் சொல்லி வை. முத்துட்ட சொன்னா கூட முத்து 4 பேர்ட்ட சொல்லி வைப்பான்ல. மாமா, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்கிடலாம். ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுடா. புரியுதா? யார்கிட்ட சொல்லி வச்சாலும் உள்ளூர்லயே மாப்பிள்ள இருக்கிற மாதிரி சொல்லி வைக்கணும் அதானே? வெளியூர்ல நம்ம தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அது நிம்மதியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, இல்ல கஷ்டப்படுதானே நம்மளாம் இங்க அடிச்சுக்கிட்டு கிடக்கணும். அதுக்கு தானே சொல்ல வர? ஆமாங்க மாமா. அதெல்லாம் எப்படித்தான் நான் சொல்லாம இருப்பேன்? சொல்றவங்கள்ட்ட எல்லாம் இதையும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ வேணா பாரு, நம்ம குழலிக்கு சூப்பரா ஒரு மாப்பிள்ள கிடைக்கதான் போறாக. அவளும் உள்ளூர்லயே நம்ம கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழதான் போறா. அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாவே சூப்பரா பாத்துப்பிடுவோம். என்ன நான் சொல்றது? சரிதாங்க மாமா, சரிதான். அண்ணே, குழலி, நானே சொல்லிடுறேன் மதனி. என்னத்தா? யார் யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசாம அந்த தமிழே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிடுவோண்ணே.